வணக்கங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக ஆட்டுக்குடல் குழம்பு தாங்க இன்னைக்கு வச்சுருந்தேன். இந்த குடலை நான் எப்படி க்ளீன் பண்ணேன், மிளகா ஆட்டி குழம்பு எப்படி நான் வச்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குடல் வாங்கிட்டு வந்த உடனேயே 2-3 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் இறைப்பை தனியாகவும் குடல் தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த குடலை உள்ளே இருக்கிறத வெளியே வர்ற மாதிரி பெரட்டி கழுவணுங்க. அதுக்கு நான் ஒரு குச்சியில் அந்த ஒரு சைடு நம்ம குத்தினோம்னா இந்த சைடு வந்துக்கிட்டே இருக்கும். அதை அப்படி மாற்றி இழுத்தோம்னா வெளிப்பக்கம் இருக்கிறது உள்பக்கமாகவும் உள்பக்கம் இருக்கிறது வெளிப்பக்கமாகவும் போயிருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இதே மாதிரி எல்லா குடலையும் திருப்பி எடுத்துட்டுங்க. இறைப்பையை தனியாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு மஞ்சத்தூள் போடணுங்க கொஞ்சம். அதே மாதிரி குடல் தனியாகவும் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டு அது தனியாக எடுத்து பிரித்து இந்த மாதிரி சாப்பர் போர்டில் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. நமக்கு வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஆகும். இதே மாதிரி இருக்கிற குடல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து இறைப்பையை கட் பண்ணுறதாங்க கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நல்லா சுடுதண்ணியில் கொதிச்சு வரும்போது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கத்தி வச்சு சொரண்டோம்னா அந்த மேலே இருக்கிற இந்த ப்ரௌன் கலராக இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆகி வந்துருங்க. கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருங்க சுடுதண்ணியில் போடுறதுனால. இன்றைக்கி நான் மிளகா ஆட்டி தாங்க குழம்பு வச்சேன். அதுக்கு மல்லி, மிளகு, சீரகம், 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ட்ரையாக வறுவிட்டு வந்த பின்னாடி அதோட கொஞ்சம் லாஸ்ட்டாக கசகசா கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிட்டேங்க. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு 2ஐயும் சேர்த்து கொண்டு போய் ஆட்டிட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி ஆட்டி தான் இன்றைக்கி குழம்பு வச்சேன். இந்த மாதிரி மிளகா ஆட்டி குழம்பு வச்சாலே அந்த குழம்போட டேஸ்ட்டே தனி தாங்க. மிளகா ஆட்டிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் எப்பவும் போல் கொஞ்சம் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு தாளிச்சுட்டோம்னா தீர்ந்துச்சுங்க. தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சு குக்கரில் விசில் விட்டு தாங்க நான் எடுத்தேன். ஈஸியாக தாங்க இருக்குது குழம்பு வைக்கிறதுக்கு. மிளகாட்டுற வேலை தான் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரியும், மற்றபடி இது ஈஸியாக முடிஞ்சிருங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.